நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை தொடர்ந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே கண்ணியம் பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமை பரிசை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் வளர்ந்தவர்களாக இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரம காலத்திற்காக மறைத்தார், நீதிமானுக்காக மறைக்கிறது அறிந்து நல்லதுக்காக ஒரு வேலையை ஒருவன் மறைத்து தின்பான். நாம் வாழ்க்கையில் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறைத்ததினாலே தேவன் நம்மையில் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோவாக்கிற்கு நீங்களாக அவராலே நாம் சிக்ஷிக்கப்படுவது அதிக நிச்சயமாக. நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றி மேன்மை பாராட்டுகிறோம். இப்படியாக ஒரே மனசினாலே பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலும் இதுவும் ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் வேதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களை ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்ததற்கு முன் அடையாளமானவர். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபவரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மறைந்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்தனால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கணிக்கு ஏதுவாயிருந்து திருப்பி வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்த விதத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூன்று, ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகள் இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளமாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எனக்கால் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் தனக்கு ஆக்கிரமித்து இன்னதென்று நிதானித்ததினால் தனக்கு ஆக்கிரமிப்போர்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவினரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாம் நிதானித்திருந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கிரமிப்புள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். ஆமென்.
நிதானித்து அறிந்து இந்த பகுதியில பங்கு பெறுவோமானால் விநாயகருடைய படமாக சொல்கிறது. இந்த பகுதியில பங்கு பெறும்போது அபாத்திரமாய் ஓய்வுபான பண்ணுகிறவர்கள் சிலர் விளைவினரும் சிலர் மறுத்திருந்தார் சொல்லியிருந்து நம்மை நாமே நிதானித்து அறிந்து பகுதியில பங்கு பெறும்போது நாம் தேசமாய் பரிசுத்தவான் மாத்திரமல்ல தேவனுடைய ராஜ்யத்தின் பிரிவுகளாய் உடன்படிக்கிற ரத்தம் சகல தீர்வுக்கு விலக்கி நம்மை பாதுகாத்து ஆசீர்வதிக்க முடியாது. நாமே ஒரு விஷயம் தேவனோடு விட நாம் நம்முடைய வாழ்க்கையில அவரோடு இணைந்திருக்கிறோம். அனுதினமும் நம் தேவனோடு இணைந்திருக்கிறவர்களாய் காணப்பட முடியாது. நம்ம ஒரு விஷயம் ஒப்பு கொடுப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல பிதாவே வாழ்க்கை வருகிறோம். உங்களுடைய சரீரமா இருக்கிற அப்பத்தை நீர் ஆசீர்வதித்து அதற்காக செலுத்துகிறோம். நம்முடைய ரத்தமாக இருக்கிற தியாசத்துக்கு ஆச்சரிக்கிறோம். தியாசத்தை அதற்காக செலுத்துகிறோம். கொடுத்த அடியாக கற்றுக்கொள்கிறவர்களையும் அனுவதே நாளில் வாழ்க்கையில் பேசின தேவதாசர் குடும்பங்கள் எல்லாருமே ஆசீர்வதித்ததற்காக செலுத்துகிறோம். அதற்கு பொறுப்பெடுத்து நாமத்தை மேம்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தார். நல்ல சமாரியன் இயேசு என்னை கண்டாரே, அணைத்து கொண்டாரே, அணைத்து கொண்டாரே. சகல தீங்குக்கு விலக்கி சகல விதமான சரீர சாபங்கள் கட்ட விலக்கி பாவத்தை சாபத்தை நீக்கின தெய்வத்தின் ரத்தம் சகலவற்றையும் ஆசீர்வதிக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென்.